Hello guys, welcome to Tricky Vlogs and இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது a day in our life. நாங்கள் என்னெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தோமே எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு நம்ம a day in our லைஃப்பை வந்துட்டு சூப்பராக எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. அண்ட் மார்னிங்கே எழுந்திரிச்சாச்சு, ஒரு 6:30க்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு டோக்கிக்கு மெடிசன் கொடுத்துட்டேன். டோக்கிக்கு மெடிசன் கொடுத்தோடனே கொஞ்சம் லைட்டாக முழிச்சிட்டு நம்மளை வந்துட்டு கூட படுக்க வச்சிருவா. அதுக்கப்புறம் அவளை அப்படியே கொஞ்சம் படுக்க வச்சுட்டு தூங்கினதுக்கப்புறமா வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி முட்டையை வந்துட்டு ஃபஸ்ட்டு வேக வைக்கிறதுக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் அரிசியை வந்துட்டு வாஷ் பண்ணி அதையுமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சேம் ஸ்வீட் பொட்டேட்டோயும் வந்துட்டு எடுத்துட்டேன். நம்ம ஏன் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் டயட்டில் நம்ம எடுக்கும்போது ரொம்பவே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய விட்டமின்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 5:30க்குலாம் வந்து ஜிம்முக்கு கிளம்பிடுவார். அதுக்கப்புறமா ரிட்டன் வந்துட்டு 7 o'clock அப்படி வருவார். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி செடிக்கு தண்ணி ஊற்றுறது இல்லைன்னா சின்ன சின்ன ஹெல்ப் எனக்கு கிச்சனில் வேணும்னாலும் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. இப்போ வந்துட்டு இந்த பிளான்ட் வந்து நம்ம பால்கனியில் வச்சுருந்தோம், பட் கொஞ்சம் நல்லா வளர்ந்த ஹைட்டு வந்துடுச்சு. அப்போ ஹாலியே வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாலியே வச்சுட்டேன். மணி பிளான்ட்டை பற்றி நம்ம யூடியூப்லலாம் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டோம். எந்த அளவுக்கு மணி பிளான்ட் வந்துட்டு ஹைட்டாக வளருதோ அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே கடன் வந்துருமா. இதை வந்துட்டு நம்பக்கூடாதுன்னே தெரியல. ஏன்னா இந்த மணி பிளான்ட்டு நம்ம வீட்டில் இருக்குது அண்ட் ஆல்சோ கடனும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு உண்மையாக பொய்யான்னு தெரியல. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாகவே இதை வீட்டில் வைக்கக்கூடாதா இல்லை வைக்கலாமா அப்படின்றது. சாப்பாடு வடிச்சிட்டு உடனே கொஞ்சம் நேரம் தண்ணியை திறந்து விட்டுடுவேன். அண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வெந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்தி பார்க்கும்போது நமக்கு அது வந்துட்டு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு, ஸ்நாக்காக ஸ்வீட் பொட்டேட்டோவும் ரெடி ஆகிடுச்சு, அண்ட் மெயின் டிஷ்ஷாக வந்துட்டு ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அப்போ அது எல்லாமே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாம்பார் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்லி வச்சோன்னா இட்லிக்கும் அண்ட் சாப்பாடுக்கு ரெண்டுத்துக்குமே வந்துட்டு சாம்பார் யூஸ் ஆகிடும். நான் மேக்ஸிமம் அதிகமாக பாசிப்பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்கிறது. உங்களை நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது கூட வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வெஜ்ஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். அண்டு இந்த பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கும். நார்மலாக துவரம் பருப்பில் பார்த்திங்கன்னா அது சாப்பிடும்போது நிறைய பேருக்கு வந்துட்டு கேஸ் ஃபீல் ஆகும். ஈவன் நிக்கிக்கு வந்துட்டு ரொம்பவே கேஸ்ட்ரிக் ஃபீல் ஆகும் துவரம் பருப்பு சாப்பிடும்போது. அதனாலேயே நான் வந்துட்டு பாசிப்பருப்பு மாற்றிட்டேன். பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா என்னோட அப்பாவோட அம்மா வந்துட்டு மார்னிங் இட்லிக்கு வந்துட்டு பாசிப்பருப்பில் சாம்பார் வைப்பாங்க, மத்தியானம் ரைஸுக்கு வந்துட்டு துவரம்பருப்பு சாம்பார் வைப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதோடு வந்துட்டு இந்த வத்தல், அதாவது வீட்லேயே வந்துட்டு பண்ணுவாங்க இல்லையா, கஞ்சி காய்ச்சி வத்தல், அது சைடிஷாக வச்சாங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இட்லிக்கு மாவு வந்துட்டு நல்லா புளிச்சிடுச்சு. பட் இது நம்ம அரைச்ச மாவு கிடையாது, கடையில் வாங்கின மாவு. நம்ம வீட்டில் இட்லி அரிசி முடிஞ்சிச்சு அப்படின்றதுனால ஜெயச்சந்திரனில் வாங்கினோம், அங்கே நல்லா இல்லைன்றதுனால ரிட்டன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அது நான் இன்றைக்கி தான் வந்துட்டு ஊற வைக்கணும். அதனால் கடையிலேருந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்தோம், அதுவுமே நல்லா புளிச்சிச்சு. அதுக்கப்புறமா அதையும் ஊற்றி வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, நம்மளோட குக்கிங் வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்தா போதும். இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு இருக்க போகுது. இந்த இட்லி குக்கர் எப்போ வாங்கினோ அப்பத்துலேருந்து நான் மேக்ஸிமம் இதில் வந்துட்டு தட்டு இட்லி தான் ஊற்றிட்டுருக்கேன், இல்லைனா ஸ்டீமுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போலாம் ஸ்வீட் பொட்டேட்டோக்கு. அண்டு அந்த நார்மல் இட்லி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இட்லி தட்டை அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வேணும்னா அது இடியாப்பம் ஊற்றுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த இட்லி தட்டில் இட்லி வந்துட்டு ஊற்றுறதுக்கும் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தட்டில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டே வந்துச்சு, 2 தட்டு ஊற்றினோன்னா 3 பேருக்குமே வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதனாலேயே வந்துட்டு இந்த இட்லி குக்கர் எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்டீம் பண்ணுறதா இருக்கட்டும், இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்பவே இது பெஸ்ட்டாக இருக்குது. என்னோடய லிங்க் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ப்ராடக்ட் வேணால் கூட நான் டேக் பண்ண பார்க்குறேன்.
இப்போ நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இட்லி பாத்திரம் தாராளமாக வாங்கிக்கலாம். இண்டஸ் வேலியிலேருந்து தான் நான் இந்த இட்லி பாத்திரத்தை வாங்கியிருந்தேன். ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ஒரு ப்ராடக்ட் நமக்கு. ஒரு பக்கம் சாம்பார் அண்ட் வந்துட்டு இட்லி ரெண்டுமே வந்துட்டு கேஸில் வச்சுட்டேன். ஸோ அப்போ நம்ம சைட் பை சைடாக வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோவையும் அண்ட் முட்டைக்கும் வந்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டோன்னா பேக் பண்ணும்போது டக்குன்னு பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி பெரிய ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பார்த்து வாங்கினோன்னா அப்படியே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகுறது நம்மளே வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஸ்வீட் பொட்டேட்டோவில் இந்த ஹோல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுக்குள்ளே புழு இருக்கும். அது சீவினாலும் எவ்வளோ சீவினாலும் உங்களுக்கு அது போட்ட வெயிட்டுக்கு நீங்கள் வாங்கியிருப்பீங்களா, லைக் 1 kgன்னு சொல்லிட்டு அதில் அந்த மாதிரி புழு இருந்துச்சுன்னா அதுலேயே உங்களுக்கு 1/4 கிலோ மேலே போயிடும். அதனால் அந்த மாதிரி புழு இருக்கிறதோ இல்லை சின்ன சின்ன ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு வாங்கிடாதீங்க. அண்ட் நிக்கிக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்கையும் வந்துட்டு நான் கட் பண்ணி அப்படி வைக்கிறேன். இப்போலாம் வந்துட்டு நிக்கிக்கும் எனக்கும் வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடந்துகிட்ருக்கு. ஆஃபீஸ் போகிறதுக்கு நிக்கி சீக்கிரமாக ரெடி ஆகுறாரா, இல்லைனா நிக்கிக்கு லஞ்ச் நான் சீக்கிரமாக ரெடி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிஃபோர் 9 o'clock நிக்கியை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றதான் எங்கள் 2 பேரோட காம்படிஷனே. ஸோ நான் வந்துட்டு லேட் பண்ணுறேனா இல்லை அவர் ரெடியாக லேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி நாங்கள் போட்டி இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இது உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குமா, லைக் குக்கிங்னால ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, இல்லைனா வந்துட்டு மனுஷன் தூங்கிட்டே லேட்டாக ஆஃபீஸ்க்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போது சீக்கிரமாக அவர் ஃபஸ்ட்லாம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு இருந்தார், லேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஜிம்முக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிடறாரு. அதனால நானுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு என்னால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்கிரமாக குக் பண்ணி கொடுத்துரும். அதனால் மனுஷன் இப்போ 8:30க்கெலாம் ரெடி ஆகிட்டார். இன்றைக்கி அவர் ரெடியான டைம் பார்த்திங்கன்னா 8:30, பட் 9 o'clock நான் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட டீல். அதனால நான் வந்துட்டு ஒரு 8:50 8:45க்கெலாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இது வந்துட்டு டோக்கிக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜிம்மில் சாப்பிட்றதுக்காக. ஸோ சார் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டார் அம்மா, அதனால் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. ബട്ടൺസ് ഫുള്ളായിട്ട് എടുത്തിട്ട് ഇങ്ങനെ ഓപ്പൺ ചെയ്തിട്ട് നമ്മൾ ഇടുന്നതാണ് ഷർട്ട്. ഓക്കെ, ടീഷർട്ട് എന്ന് പറയുമ്പോൾ 1 2 ഇവിടെ വന്ന് ഫോട്ടോ എടുക്കുന്നത്. சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு லஞ்ச் பாக்ஸில் வந்துட்டு நிக்கிக்கு தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன் சூடு ஆறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வந்துட்டு கொஞ்சமாக சாம்பார் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடுறேன். இட்லி ஆன உடனே அதை வந்துட்டு தட்டு இட்லி அப்படின்றதுனால நம்மளால் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ண முடியும். ஸோ அப்படி கட் பண்ணி போட்டோன்னா ஃபோர்க் வச்சு அப்படியே டிப் பண்ணி சாப்பிட ஆஃபீஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படி பண்ணேன். கடையில் வாங்கின மாவுன்றதுனாலே என்னன்னு தெரியல, இட்லி வந்துட்டு ப்ராப்பராக வரல, ஒரு ஒட்டிட்டு வர மாதிரி வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நிக்கியோட லஞ்ச் பேக்கில் இட்லி அண்ட் சாம்பார், அதுக்கப்புறம் சாம்பார், ரைஸ் அண்டு எக் வந்துட்டு பாயில் பண்ணது. ஆம்லெட்டை விட எக் பாயில் பண்ணுறது ரொம்பவே ஹெல்தி, முடிஞ்ச எப்படி சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மெலான் சீட்ஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். அண்ட் டோக்கிக்கு வந்துட்டு இதை நான் பேக் பண்ணேன் ஸ்வீட் பொட்டேட்டோ, பட் அதை அப்படியே வந்துட்டு நிக்கிக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். டோக்கிக்கு இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டோக்கிக்கும் வந்துட்டு இட்லி ஆற வச்சுட்டு சாம்பார்லாம் வந்துட்டு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்களோட அப்பாவுக்கு வந்துட்டு பாய் பாய் சொல்லிவிட்டு அவள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவா. அதுக்காக எனக்கு வந்துட்டு ஒரு முட்டை, கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
டோக்கிக்கும் எப்பவும் போல் இட்லியெல்லாம் கட் பண்ணி பிளேட்டில் போட்டு கொடுத்துருவேன். அவள் வந்துட்டு ஃபோக் எடுத்துகிட்டு அப்படியே குத்தி குத்தி சாம்பார் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவாங்க. இப்போ டோக்கி வந்துட்டு தனியாக மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நாளாக ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தா, பட் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டா. சார் 8:50க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்துட்டு லேட்டாக அனுப்பி விட்டுட்டு அப்புறம் ஃபாஸ்ட்டாக வண்டியில் போவார்ன்ற டென்ஷனை விட சீக்கிரமாக வந்துட்டு நிம்மதியாக அவரை வந்துட்டு அனுப்பி விடலாம். அதுக்காக நம்ம கொஞ்சம் டென்ஷன் அடித்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குக் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. செடியெல்லாம் நிறைய ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. மறுபடியும் புதுசாக தான் நிறைய செடி வைக்கணும் போல். நிறைய தொட்டி இப்போ எம்டியாக இருக்குது. ஒரு தக்காளி செடி ஆட்டோமேட்டிக்காக வருது. பார்ப்போம் அதில் வந்துட்டு பழம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கி போனதுக்கப்புறமா டோக்கி நான் 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு வந்துட்டோம். இப்போ வெயில் அதிகமாக இல்லை அப்படின்றதுனால மார்னிங் டைம்லேயே வந்துட்டோம். இந்த டைமில் வரும்போதே நல்லா காற்றடிக்குது. லைக் 10-11 o'clockலாம் வந்துட்டு நல்லாவே காற்றடிச்சிட்ருக்கு. அண்டு ஜிம்மில் வந்துட்டு நேற்று பார்த்திங்கன்னா டோக்கி என்னை கொஞ்சம் நல்லா வெறுப்பேற்றிட்டா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பரவாயில்ல, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கொடுத்துட்டா. அதனால் நானும் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்லாம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஜிம்முக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். லைக் வேஸ்ட்டுனா நமக்கு வந்துட்டு டைமே இல்லாமல் நம்ம அது வேறு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுமா அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ஸ்டாப் ஆகிட்டோன்னா திருப்பி வந்துட்டு நம்ம கெயின் ஆகிடுவோம், அதாவது டபுளாக கெயின் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். பட் அதனாலாம் நினச்சி பயந்துட்டு நான் ஜிம்முக்கு போகிறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு இல்லை. பட் இப்போது ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்லா வெயிட் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லாவே லீன் ஆனேன். அண்டு ஃபுட் வந்துட்டு நம்ம ஜிம்முக்கு போனதுக்கப்புறமா தான் நம்ம என்ன ஹெல்தி ஃபுட்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜே நமக்கு கிடைக்குது. நார்மலாக டெய்லி பேஸில் நம்ம அப்படியே எல்லாமே சாப்பிட்டுட்ருப்போம். பட் ஜிம்முக்கு போகும்போது அவங்க வந்துட்டு நிறைய இந்த ப்ரோட்டீன் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் நிறைய ஃபுட் வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் எல்லாம் கிடைக்குது. இப்போ தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, இவர் தான் வந்துட்டு டோக்கியோவோட ஃபேவரட் பர்சன் ஜிம்மில். இன்றைக்கி மார்னிங்கு அவங்க அப்பா வந்துட்டு இவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே மேடம் குஷி ஆகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆச்சு அவரை பார்த்து. பட் இருந்தாலும் அப்படியே மேடம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கள வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சீக்கிரமாக ஜிம்முக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டா. அவ்வளோதாங்க, ஜிம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்டில் நாங்கள் ஈவினிங்கில் தான் ஜிம்முக்கு போயிட்டுருந்தோம். அந்த டைமில் இருந்த ஃப்ரெண்ட்ஸை விட இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க டோக்கிக்கு. அவளும் அப்படியே ஜாலியாக ஜிம்மில் வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸோ இல்லை 2 ஹவர்ஸோ நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவாள். அண்ட் அப்படியே கொஞ்சம் சைக்கிளை ஓட்டிகிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். எதுக்காக இந்த கான்செப்டை எடுத்தேன் அப்படின்னா, ஈவினிங் டைமில் என்னால் ஜிம்முக்கு போக முடியல. ஒன்று அடிக்கடி மழை வருது, இன்னொன்று ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா குக் பண்ணி சாப்பிட்டு தூங்குறதுக்கு நல்ல டைம் எடுக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனாலேயே நம்ம வந்துட்டு ஈவினிங்கில் ஜிம்முக்கு போகிறது கிடையாது. பேடிக்கண்டா ஒன்றும் செய்யலையா. ஜிம்முக்கு போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்துட்டு டோக்கி சைக்கிளில் போகிறத பார்த்துட்டு அவனும் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மாவும் அவங்களும் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே, குட்டி பையன் ஆசைப்படுறானே, வாடா ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவை அவங்க அம்மா கிட்ட இறக்கி விட்டுட்டு இவனை வச்சுக்கிட்டு நான் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களையும் டோக்கியோவும் கோவிலில் உட்கார சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல். அவங்க அம்மாவை கேட்கவே இல்லை. நான் பாட்டு கூட்டிகிட்டு போகிறேன், அவன் பாட்டுக்கு வரான், போகலாம் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறான், வழியை காமிக்கிறான். பாவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான் சைக்கிளில். அதுக்கப்புறம் இன்றைக்கே நாங்கள் போயிட்டு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் வந்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஏன்னா ஃபுட் டைம் அப்படின்றதுனால. டோக்கி நீ என்ன வேஷம் காட்டியிருக்க டோக்கி? அது பொட்டை பார்த்தோன்னே எடுத்து வச்சிருச்சு. சாமி நல்லா கும்பிடுவீங்க. ஓகே போலாமா? சரி.
அங்கேருந்து ஒரு வழியாக வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டோக்கியோ வந்துட்டு அப்படியே சைக்கிளில் ஜாலியாக வந்துட்டு ரைம்ஸ் பாடிட்டே வந்துட்டுருக்காங்க. Do you know Muffin Man? Muffin Man. வெளியில் போயிட்டு வந்ததுனால மேடம் சாப்பிட்றதுக்காக ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்துலாம் டோக்கி கொஞ்சம் கெட்டிக்காரி தான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். நாளைக்கு நம்ம நைட் ரொட்டீன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்டை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிச்சிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.